விஜய் கார சட்னி எடுத்துட்டு வா. வெரி ஹார்ட், டூ ஹார்ட். என்ன இது டோர் ஓபனா இருக்கு, சென்ட்ரல் ஏசில கிடையாதா? பிளடி பஃபலோஸ் சஃபகேட்டிங். டேய் என்ன படிக்கட் கீழ உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க? இந்த வீட்ல டைனிங் ஹால் டைனிங் டேபிள்லாம் கிடையாதா? என்ன இது பேக் யார்ட் மாதிரி இருக்கு மேன்? வேர் இஸ் தி ஹால்? அட்லீஸ்ட் தி ஃபேன் யாவது போடு மேன், ஃபேன் யாவது போடு. சோ வெரி ஹார்ட். யார் பாணி? அதுக்கு முன்னாடி எனக்கு சில டீடைல்ஸ் தேவை. இந்த வீட்ல எத்தனை ரூம்ஸ் இருக்கு? அதுல யார் யாரெல்லாம் தங்கி இருக்காங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு எங்களே கேள்வி கேட்கற? நீ யாரு? யூ நோ ஒன் திங், திறந்த வீட்டுக்குள்ள நாய் மட்டும் தான் நுழையணும் இல்ல, நானும் நுழைவேன். தட் இஸ் ஸ்ரீ ஃப்ரம் சிங்கப்பூர். சிங்கப்பூர்? என்ன மேன் மயிலாப்பூர் மாதிரி சொல்ற? இட் இஸ் சிங்கப்பூர். ஹே மக்கள்ஸ், வா ஹை. சக்தி சக்தி சக்தி, எப்படா இருக்க? அமெரிக்கா காரண்ட் சதாம் ஹுசேன் எஸ்ஆர்எம் நீ பாட்டு காணாம போயிட்ட. இந்த பதுங்கு குழிய கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் இருக்கே. டேய் 3 வேளை வயிறார சாப்பிடுறதுக்கு உன் கூட தங்குறதுக்கு நான் லைஃப்ல என்னெல்லாம் ரிஸ்க் எடுத்திருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் பெரிய கதை. சரி சர்வன்ஸ் சொல்லி என் லக்கேஜ் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வர சொல்லி நம்ம உன் ரூமுக்கு போய் ரிலாக்ஸ்டா பேசிக்கலாம். வாடா. ஓ புரியுது. என்ன பார்த்த உடனே உனக்கு கை ஓட கால ஓடல, ஆனா நான் வந்திருக்க கால் டாக்ஸியோட மீட்டர் ஓடிட்டு இருக்கு. ஆமா இவ்வளவு சின்ன வீட்டுல எப்படா தங்குற? யாரோட அவுட் ஹவுஸ் இது? இதுங்கெல்லாம் இந்த அவுட் ஹவுஸோட சர்வர். திவ்யாவோட அப்பா அம்மா. என்ன சக்தி, இது யார் உங்க ஃப்ரெண்டா? என்ன பத்தி இவங்கிட்ட எதுவுமே சொல்லியா? Wherever you go, I will follow you அப்படின்றது இந்தியன்ஸ்க்கு தெரியாதா? Hi man, I'm free. சக்தி ஸ்ப்ரெட். Wherever you go, I follow போதே தெரியுது. நீங்களும் சென்னை தானா? டி நகர் இருக்குல்ல, இதான் டி நகர். இங்க டேனியல் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, இதான் டேனியல் ஸ்ட்ரீட். இங்க 11/121 இருக்குல்ல, இதான் 11/121. இங்க தான் நான் ஸ்டே பண்ண போறேன். சக்தி இருக்கும் இடமே ஸ்ரீ இருக்கும் இடம். நான் கொண்டு வந்திருக்க லக்கேஜ பார்த்தாலே தெரியுமே நான் இன்னும் எவ்வளவு நாள் தங்க போறேன்னு. ஸ்ரீ காமெடி பண்ணாதடா. உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு இந்த மாதிரி அவுட் ஹவுஸ்ல எல்லாம் தங்க கூடாதுல்ல. மாமா உங்களுக்கு பத்தி சரியா தெரியாது. இவன் சாதாரண 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க மாட்டான். ஒரு காஃபி குடி கூட 7 ஸ்டார் 9 ஹோட்டல்ல தான் குடிப்பான். ஸ்டாரா அப்படின்னா என்ன? மாமா இப்படிப்பட்ட நம்ம வீட்டை தங்குவானா? இவனை நான் எங்க தங்க வைக்கிறேன்னு பாருங்க. லக்கேஜ் எடு. எங்கடா போலான்ற? நீ வா சொல்றேன். என்னடா எங்கடா கூப்பிடுற? நீ பாடா. சக்தி, அவரும் நம்ம வீட்லயே தங்கட்டும். பெருமாளே சொல்லிட்டாரு. பெருமாளா? அது யாரு? பெருசுங்க சொன்னா பெருமாளே சொன்ன மாதிரின்னு சொல்ல வந்த. யார் என்ன சொன்னாலும் உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு மச்சி. நீ இருக்க வேண்டிய இடமே வேற. எது? வா சொல்றேன். சரி வா. அண்ணா சாருக்கு 2 பொற கொடுங்க. விக்குதலையா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அண்ணா நான் தான் ஆரம்பத்துல சொன்னல, போல சாருக்கு 2 பொற கொடுங்க. இருங்க தம்பி, டீ கேட்டீங்கல்ல, போட்டுதான் தரணும். ஆமாமா, இவர் பெரிய மேக்ஸ் ப்ரொஃபசர், எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ணுவாரு. சிட்டியாது மூஞ்சி மேலே ஊத்திரும். டே சக்தி, உனக்கே இது நியாயமா இருக்கா? நீயும் நானும் எப்படிலாம் பழகிருக்கோண்டா? நீயும் நானும் தளபதி படத்துல வர மம்முட்டி ரஜினிமா இருந்தமேடா. ஆனா இப்போ அண்ணாமலை படத்துல வர சரத்பாபு என்ன தூக்கி எறிஞ்சிட்டியடா. அதனால இத கேள்விப்பட்ட சிங்கப்பூர் மக்கள்லாம் சிங்கப்பூர்ல உன்னோட கொடும்பாவியை எரிச்சிட்டு இருக்காங்க. கட்டவிழ்த்து விட்ட வன்முறை தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. உனக்கு கண்டனம் தெரிவிச்சு அங்கங்க கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு கவர்மெண்ட் மிலிட்டரியை கூப்பிட்டு இருக்குடா. உன்னால இப்படி ஒரு அவலம் சிங்கப்பூர் மக்களுக்கு நடக்கணுமா? இதத்தான் நீ எதிர்பார்க்கறியா? நட்புக்கு பங்க விளை வச்சா சக்தின்னு நாளைக்கு சரித்திர சொல்லுமேடா. உனக்கு இப்படி ஒரு அசிங்க தேவையா?
தேவையா தேவையா டீ. தடா சாப்பிடு மச்சான். என் சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கடா. எங்க வீடான எந்த ப்ராப்ளமும் இல்ல. நானே திவ்யா வீட்டை தங்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்பறம் உன்னை தங்குறது? அவ்வளவு பெரிய வீட்டுல நான் படுக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்காதா? ஏதோ நாய் பூனை கோழி மாதிரி நான் ஒரு ஓரமா படுத்துட்டு போயிடுறேன்டா. அது ப்ராப்ளம் இல்லடா. ஆனா அதெல்லாம் மேனேஜா இருக்காது. ஓடா பெரிய மேனஸ் அதெல்லாம் நான் பாத்துருந்தா இத்தனை வருஷமா நான் சிங்கப்பூர்ல குப்பை கொட்டிருக்க முடியுமா? உனக்கு ஒண்ணு இல்ல. உனக்கு மேனஸே கிடையாது. ஆனா நான் அப்படி இல்ல. நக்கலா சொன்ன புரிஞ்சுக்கடா ஸ்ரீ. நம்ம கூடி கொலாவி கொஞ்சினதையும் கலந்து கட்டி கூத்தடிச்சு குவாட்டர் அடிச்சு கட்டி கடிச்சதெல்லாம் மறந்துடாதடா. 7 ஸ்டார் 9 ஸ்டார் 5 ஸ்டார்னு சொல்லி கடைசியில இந்த ஸ்டார் டீ கடை கூட்டு வண்டியடா. எப்படியோ நான் வயிறு எரிஞ்சு சாப விடுறேன். இன்னைக்கு லவ் சுட்டு இருக்க நீயும் திவ்யாவும் மேரேஜ் பண்ணிக்க போறீங்க. கடைசி வரைக்கும் மேட் ஃபார் ஈச் அதரா சந்தோஷமா இருக்க போறீங்க. என் சாபம் பலிக்க போது அத மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நல்லா இருடா. அவ்வளவுதான். அதான் ஸ்ரீ. என்னடா என்னாச்சு? டீ சுட்டுச்சா? இல்ல நீ கொடுத்த அல்வா சூடா இருக்கு. கிண்டி இறக்குன உடனே அப்படியே எடுத்து கடாயோட வாயில வச்சிட்டியடா. சூடு தாங்க முடியல. ஹாய் பாஸ். ஹாய். என்ன இப்படி ரோட்ல உட்கார்ந்து டீ சாப்பிடுறீங்க? நல்லா இருக்குமா டீ? எனக்கும் ஒன்னு சொல்லுங்க. அப்படியே 2 பொரியும் சொல்லு. ஹாய், ஐ எம் ஸ்ரீ, சக்திஸ் ஃப்ரெண்ட். I'm ஐஸ்வர்யா. ஐயோ ஐயோ. நான் வீட்டுக்கு தான் போறேன். வரீங்களா இல்ல லேட் ஆகுமா? இல்ல நான் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கேன். நீ கிளம்பு. இங்க உட்கார்ந்து சைட் அடிக்கிறதுக்காக ஃப்ரெண்டு கூட பேசுறேன்னு கதை விடுறீங்களா? ஓகே, கேரி ஆன். பை பாய். பை. சக்தி யாரா அது? திவ்யாக்கு தெரியாம ஒரு சைட் ட்ராக்கா? ஏய், திவ்யாவுக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னே போட்டுருவா. அது திவ்யாவோட சிஸ்டர். அதனாலதான் வீட்டுல தங்க வேணான்னு என்ன நடுத்தரல உட்கார வச்சியா? ஆனாலும் சமாக்கா. சரி திவ்யாவோட சிஸ்டரா போயிட்டா. சரி திவ்யாவோட சிஸ்டரா போயிட்டா. அதனால எதுவுமே சொல்ல முடியலையே. ஆஹா, நீங்க ராசியான கை தம்பி. நானும் எத்தனையோ கடையில கொடுத்து இந்த ரேடியோ ரிப்பேர் பார்க்க சொன்னேன். தூக்கி குப்பையில போடுன்னு சொல்லிட்டானுங்க. யாரோ முனிவரோட கால்பட்டு அகலிகை சாப நீங்கின மாதிரி உங்க கைப்பட்டு ஏன் டேப் ரெக்கார்டு சரியாயிடுச்சு. அதுக்காக 2 புறம் சாப்பிடுறீங்களா? நான் என்ன நாயா? அவன் புறம் போடுறான்றா நீ சிரிக்கிற. பிளாடி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ 1 FM 94.3 நான்-ஸ்டாப் ஹிட் நான்-ஸ்டாப் மஜா. ஹேய் நந்துமா. ஹேய் இது யார் வாய்ஸ் தெரியா? யார் வாய்ஸ்? உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் நந்தினி. இவ எப்படா இங்க வந்தா? எப்படி ஆர்ஜி ஆனா? தெரியலடா, நானே இப்பதான் கேக்குறேன். ஒரு நிமிஷம் உன் மொபைல் கொடு. விடுறா சீக்கிரம்டா. இத வர்ற நந்துமா. ஏய், என்னடா பண்ற? நந்தினிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதைத்தானே நீ பல வருஷமா பண்ணிட்டு இருக்க. ஏய் இந்த ட்ரை வேற அந்த ட்ரை வேற. அவ்வளவு சீக்கிரம் லைன் கிடைக்க ரொம்ப கஷ்டம்டா. உன் லவ் சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த திமிர்ல ஆரம்பத்திலே வாய் வைக்காத. அதுக்காக சொல்லடா. நீ ரேடியோ ஸ்டேஷன் போன் பண்ணி அவன் சிலம்பரம் வாங்கிட்டா உனக்கு ஈஸியா இருக்கும்ல. அதான் சக்தி லைன் கிடைச்சிருச்சு. ரிங் போகுது. நந்தினி எடு. பிக்கப். எடு 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 எடு. ஹலோ ஹலோ ஹலோ, இது உங்கள் அபிமான ஆதலினால் காதல் செய்வீர் நிகழ்ச்சி. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? உங்க ஃபேன். டேபிள் ஃபேனா சீலிங் ஃபேனா? நந்தினி ஃபேன். ஓ அப்படிங்களா? உங்க பேர் என்ன? என் பேர் என்னன்றது இருக்கட்டும், உங்க ஃபேனா இருக்கிறது தான் முக்கியம். ஓகே, என்ன பண்றீங்க? ஆதலினால் காதல் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு வரீங்களா? இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அப்படியா? என்ன சர்ப்ரைஸ்? உங்க ஃபேனாவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஓகே, உங்க கேர்ள் ஃபிரெண்ட் பேர் சொல்லுங்க. அவ ஒரு ஏஞ்சல். ஏஞ்சலுக்கு என்ன பேரா இருந்தா? ஓகே, என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்ன கேளுங்க. நீங்க சிங்கப்பூர்ல இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கேன். சிங்கப்பூர்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? அது நிறைய பேர் இருக்காங்க. பர்டிகுலரா? எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். நீங்களும் சிங்கப்பூரா? அப்படிதான் வச்சுக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாடல சொல்லுங்க, ஒளிபரப்புறோம். மின்னலையில இருந்து இவன் யாரோ சாங் பிளே பண்ணுங்க என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு. இத அவங்களுக்காக தான் டெடிகேட் பண்றீங்களா? அப்படிதான் வச்சுக்கிறீங்களே. ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் டு ரேடியோ 1 FM 94.3 நான் ஸ்டாப் ஹிட்ஸ், நான் ஸ்டாப் மஜா. தேங்க்யூ. உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் நந்தினி. இவன் யாரோ வந்தது எதற்காக? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ ஆமா. ஸ்ரீ. ஹே ஸ்ரீ. ஸ்ரீ. ஸ்ரீ, நீ எப்படிங்க? நீ நந்துவா? நந்தினி தாண்டா. போல், உன்னால என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியலையா? மத்த எல்லா விஷயத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், ஆனா ஃபேஸ் தான். யூ நாட்டி. சிங்கப்பூர்ல இருந்து எப்போ வந்த? இன்னைக்கு மார்னிங் தான். உன்னை பாக்கணும்ன்றதுக்காகவே 4-5 காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி இருக்கிறதுல பெஸ்டா போட்டு வந்திருக்க. எப்படி? ஹே, நீ வீட்டு அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்ச? எல்லாத்தையும் வெள்ள நிக்க வச்சுதான் கேப்பியா? உள்ள கூப்பிட மாட்டியா? நீ மூட்டை முடிச்சோட வந்திருக்கிறத பார்த்தா பழைய மாதிரி வீட்டோட தங்க போறியோன்னு பயமா இருக்கு. நம்ம வீட்டுல நான் தங்குறதுக்கு என்ன இருக்கு? உள்ள போ, சாப்பிட்டே பேசுவோம். சரி, இதை எடுத்துக்கிறேன். இதை எடுக்கிறது இருக்கட்டும், முதல்ல ஃபேஸ்ல விழுதுட்ட. ஸ்ரீ, ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? நான் எதுவும் வாங்கிட்டு வரலையே. சாப்பிட எதுவும் இல்லையா? இனிமேதான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா தானே இருக்க. ஏய், உதவிடும். ஹவுஸ் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் போல தெரியுது. அவ்வளவுதான். எங்க ஆன்ட்டி வந்தாங்கன்னா உன்னை தொலைச்சிருவாங்க. வீட்டுல நீயும் ஆன்ட்டி மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமா. ஆமா, ஆன்ட்டி எங்க? காசிக்கு போயிருக்காங்க. காசிக்கா? என்ன படம் பார்க்க போயிருக்காங்க? ஏய், காசிக்கு. ஓ, அந்த காசிக்கு. வர்ற எத்தனை நாள் ஆகும்? 2 daysல வந்துருவாங்க. ஏய், என்ன பண்ற? ஏய், எப்போல இருந்து இப்படி பக்தி பழமா மாறின? பக்தி பழம்லாம் ஒண்ணும் இல்ல. காசிக்கு போனவங்க ஆன்ட்டி கங்கையோட போயிட்டாங்கன்னு வச்சுக்கேன், நான் எந்த ப்ராப்ளம் இல்லாம இந்த வீட்டுல அப்படியே செட்டில் ஆயிடலாம். அதனாலதான் இந்த பிரார்த்தனை எல்லாம். பொண்ணு ஸ்டார்ட் பண்ணலாமா நந்து? என்ன ஸ்டார்ட் பண்றது? ஸ்டார்ட் பண்ணலாம் டார்லிங். ஏய், ஸ்டார்ட் பண்றதா ஸ்டார்ட். முதல்ல இப்படி பாக்குறத நிறுத்து. ஏன், உள்ளுக்குள்ள கெமிஸ்ட்ரி வேலை செய்தா? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. சாதாரணமாவே உன் கண்ணு பெருசு. நீ இப்படி லுக்கு விட்டா கர்ண கொடூரமா இருக்கு. உனக்கு உள்ளுக்குள்ள அழக பத்தி ஒரு பொறாம இருக்கத்தான் செய்த. ஐயோ, உன் அழக பத்தி வேற ஏதாவது ஜோக் ட்ரை பண்ணுப்பா. நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த ஜோக் எப்படி இருக்கு? இதுக்கு சரி போடலன்னு வச்சுக்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, உங்க ஆன்ட்டி வர வரைக்கும் நான் இங்கே தங்கிட்டுமா வேண்டாமா? சீரியஸா தான் கேக்குறியா? என்ன பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுதா? ஒருத்தர் என்னடா ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு லோக்கல் டீ ஸ்டால்ல கொண்டு போய் நிப்பாட்டான். நீ என்னடா இப்படி கேக்குற? ஹேய், யாரு உன்னை டீ ஸ்டால்ல கொண்டு போய் விட்டது? வேற யாரு? அந்த பிளாக் ஆர்ட் சக்தி தான். ஹேய், சக்திய பாத்தியா?
இதெல்லாம் ஒரு குளியல் போட்டு சாவாசமா பேசிக்கலாம். நீ முதல்ல ஏதாவது சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணு. ஏய் நான் உன்னை ஸ்டே பண்ண சொல்லலையே. எப்படியும் காசிக்கு போனவங்க திரும்பி வரவே மாட்டாங்க. இந்த வீட்டுல நீ நானும் தான் ஒன்னா வாழ்ந்தாகணும். அதுவும் லிவிங் டுகெதர்ல. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இங்க தங்காத உதவிடும். நீ இப்படியே பேசிட்டே இரு. நான் போய் குளிச்சுட்டு ரெடியா வர சாப்பாடு ரெடி பண்ணிடு.